வராரு வராரு சுலகர் வராரு. ஆமா மக்களே, நீங்கள் இம்மீறும் கணித்திருப்பீர்கள். நாம் இன்றைய தினம் காணவிருப்பது கள்ளழகரின் கரையைப் பற்றிக்கான். மதுரை மக்களின் புனிதனாகவும் பக்தர்களின் மனதில் அழகிய ஆணவத்தின் உருவாகவும் விளங்கக்கூடிய கள்ளழகர். ஆனால் அவர் குடிகொண்டிருக்கும் அழகர் மலையின் மீன்மை புரிந்து கொள்வதற்கும் அவ்வழியாக ஓடும் நூபுர தன்மையின் கரையை பற்றியும் நாம் இன்றைய தினத்தில் காணவிருக்கிறோம். ஆம், அவற்றின் வரலாற்றை புரிந்து கொள்ள வேண்டியது நமக்கு அவசியமான ஒன்றும் ஆகும். மற்ற யாரும் கொடுக்காத பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்ம சேனல் கொடுப்பதில் நம்ம மிகவும் பெருமிதம் கொள்கிறோம் மக்களே. அந்த வகையில் இன்றைய தினம் நூவரிதங்கை எவ்வாறு தோன்றியது என்பதை பற்றியும் கள்ளழகர் எதற்காக வைகை ஆட்சியில் இறந்துகிறார் என்பதை பற்றியும் ஒரு வினோத கதையோடு உங்களிடம் வந்திருக்கிறோம் மக்களே. நிச்சயமாக மற்ற தொகுப்பை போலவும் இந்த கதைக்கும் உங்களுடைய ஆதரவை கொடுப்பீங்கன்னு நான் மறக்காம நம்புறேன் மக்களே. மேலும் கதைக்குள்ள செல்லலாம் வாங்க மக்களே. நூபுர கங்கையின் வரலாறு. 3 உலகையும் அடைந்த பலி சக்கரவர்த்தி வாமன அவதாரத்தில் வந்த விஷ்ணு 3 அடி நிலம் என்று கேட்டபொழுது, முதல் அடி பூலோகம் என்றும் 2வது அடி பரமலோகம் என்றும் 3வது அடி என்று கேட்கும் பொழுது பலி தன்னையே தானாக அற்புதம் செய்து கொள்கிறான். அப்பொழுது பிரம்மலோகத்தில் இருந்த பிரம்மதேவன் திருவிக்கிரம பெருமாளின் திருவடிகளை கமண்டல நீரால் கழுவுகிறான். அந்த தீர்த்தம் பெருமாளின் கணுக்காலில் இருந்த நூபுரத்தில் பட்டு கீழே சிதறி விழுகிறது. கீழே விழுந்த அந்த தீர்த்தம் ஸ்வர்க்கத்தில் இருந்தே மாந்தாகினியாக ஆகி பின் பூமிக்கு வந்த பொழுது கங்கையாக மாறிப்போகிறது. அந்த தீர்த்தமே அழகர் மலையில் ஓடக்கூடிய நூபுர கங்கையாக மாறிப்போனது. சிலம்புடி கேட்டவுடன் கல்லும் கரைவதும் என்ற பழமொழிக்கு இங்கே பொருளொன்றில் உள்ளதவே. ஆம், அந்த கங்கையின் ஓசை நம் காலங்களுக்குள்ளே உரைச்சொல்லும் தீர்த்த ஒடியாக மாறிப்போனது. மதுரைக்கு வடக்கே சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அழகர் மலை பார்ப்பதற்கே காலை வெளிவில் இருப்பது போல் இருக்கும். விஷபாத்ரி என்றும் அழைக்கப்படுகிறது. இங்கு யமதர்ம ராஜாவே தவம் செய்தார் என்று கூறப்படுகிறது. அவருக்கு சாவு விமோச்சனம் அளித்த பெருமாள் யமனின் வேண்டுகோளுக்கு இணங்க பூலோக பக்தர்களுக்கு அருள் செய்யவே இங்கு குடிக்கொண்டிருக்கிறார் என்பது மக்களின் நம்பிக்கையாகவும் புராணங்களும் கூறுகின்றன. அழகராமி எழுந்தறி இருக்கக்கூடிய பெருமாள் தன்னுடைய பஞ்சாயிரங்களாக சங்கையும் சக்கரத்தையும் வில் வால் கதை போன்றவற்றை கையில் வைத்திருக்கிறார். ஆம், அவருடைய சக்கரங்கள் எப்பொழுதுமே தயாராகவே இருந்து கொண்டிருக்கும். பக்தர்களுக்கு அபயம் அளிக்கவும் தீயவர்களை துவம்சம் செய்யவும் அந்த இரண்டுமே எப்பொழுதும் தயாராக இருந்து கொண்டிருக்கின்றன. இங்குள்ள உற்சவர் சிலை சோலை மலைநாதராக காட்சியளிக்கிறார். அவரான சிலையானது அபரஞ்சி தங்கம் என்னும் ஒரு அற்புதமான தங்கத்தால் செய்யப்பட்டது. இந்த உலோகம் 2 வகையான கோவில்களில் மட்டுமே இருக்கின்றன. அந்த 2 கோவில்கள் எதுவென்று தெரியுமா? ஆம், ஒன்று நம்முடைய கள்ளழகர் கோவில், மற்றொன்று திருவனந்தபுரம் அதாவது கேரளாவில் இருக்கக்கூடிய பத்மநாப சுவாமி கோவிலில் இருக்கக்கூடிய சிலையாக ஒன்றாகும். இந்த 2 சிலைகள் மட்டுமே இந்த உலகில் இருக்கின்றன. தங்கமும் மிக அற்புதமான ஒன்று. இந்த உலோகம் கிடைப்பது மிக மிக கடினம். அதுவும் பெருமாளாகவே அவர்கள் இருப்பது மிகச் சிறப்பு வாய்ந்ததாக இந்த உலகத்தில் பார்க்கப்படுகிறது. ஒரு காலகட்டத்தில் அழகரின் சக்தியை குறைப்பதற்காகவும் அவரை வேறு இடத்திற்கு இட்டுச் செல்வதற்காகவும் 18 பேர் முயற்சி செய்திருக்கின்றனர். அவர்கள் அழகரின் அழகில் மயங்கி போய் 18 படிகளாக மாறிப்போனார்களாம். அவர்களின் தலைவனாக இருந்த கருப்பசாமியே இங்கே காவலாளியாக அமர்ந்து போனார். அழகர் இங்கே செல்ல வேண்டும் என்றாலும் கருப்பசாமியின் உத்தரவில்லாமல் அவர் வெளியே செல்ல முடியாது. அழகரின் உத்தரவுக்கு முன்பாக கருப்பசாமியின் உத்தரவே அன்பு எடுபடும். ஆம், அவர்தான் அந்த கோவிலை கட்டி காப்பவர். அவருக்கு மரியாதை மிகவும் அதிகமாக தெரிஞ்சு வருகிறது. சரி, தெருவூர் மற்றும் ஒரு கதை ஒன்றை நாம் காணுவோமா? தெருவூர வீடொன்றில் மூதாட்டி ஒருவர் வசித்து வந்தார். அழகருக்காக என்ன செய்வது, என்ன படைப்பது என்று சொல்லி அவர் மனம் பல சிந்தனைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தது. பாவம், அவர் ஏழை மூதாட்டி அல்லவா? அவரிடம் இருந்ததோ மிளகு வத்தலும் கொல்லும் காரப்பயிரும் மட்டுமே. இவை அனைத்தையுமே மனதிலே நைவேத்தியமாக படைத்து பக்தியின் அர்ப்பணமாக அவர் செய்கிறார். அன்றோ அழகரின் தேரோட்டமாக இருந்தது. அந்த மூதாட்டியின் வீட்டின் முன் நின்றது அந்த தேர். தற்பொழுது சட்டென ஒரு அசரடியை ஒடித்தது. அவள் வைத்ததை நான் வாங்க வந்தேன் என்று சொன்னதும் மக்கள் அனைவரும் வியந்து போனர். இன்று சித்திரை திருவிழாவின் ஒரு நாள் நைவேத்தியமாக இந்த வகை உணவுகள் படைக்கப்பட்டு வருவது சிறப்பாகும். திருமலை நாயக்கர் கள்ளழகர் தேரோட்டத்திற்காக 1000 பொன்காசுகளை கொடுத்து ஒரு சப்பரத்தை உருவாக்கினார். அதனால் இந்த தேரானது 1000 பொன்சப்பரம் என்றும் அழைக்கப்படுகிறது. அழகர் தேரில் எழுந்தரும் பொழுது அவர் அணியக்கூடிய வஸ்திரங்களும் அவர் அணிந்திருக்கக்கூடிய ஆடையும் மீது சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஒரு நாள் சுதபஸ் முனிவர் நூபுர கங்கையில் தீர்த்தமாடி பின்னர் எம்பெருமானை நோக்கி தவம் இருந்தார். அந்த நேரத்தில் அந்த வழியாக வந்த துர்வாசர் அவரை கவனிக்காத காரணத்தினால் கோபமாகிய துர்வாச முனிவர் சுதபஸ் முனிவரை பார்த்து மந்தூகோ பவ, அதாவது தவளையாக நீ போ என்று சொல்லி சாபத்தை விடுத்தார். இந்த சாபத்தை கண்டவுடனே சுதபஸ் முனிவர் புரிந்து கொண்டார். தான் செய்யது தவறில்லவே, நான் தவத்தில் இருந்தேன், அதனால் தங்களை கவனிக்க இயலவில்லை என சொல்லி மன்னிப்பு கேட்ட பொழுதும் துர்வாசர் ஒப்புக்கொள்வதாக இல்லை. பெருமாளை நோக்கி நீ உன்னுடைய கேள்விகளை எழுப்பிக்கொள் என சொல்லி அவர் அந்த இடம் விட்டு நீங்கிச் சென்றார். வைகை ஆற்றில் விவேகவதி தீர்த்தத்தில் தவம் பண்ண
சித்திரா பௌர்ணமிக்கு பிறகு நான் அழகர் ரூபத்தில் வந்து உனக்கு சாப விமோசனம் அளிக்கிறேன் என்று சொல்லி பெருமாளும் கூறி மறைந்தார். அதற்காகவே கள்ளழகர் தனது கோயிலிலிருந்து வெளியேறி வைகை ஆற்றில் இறங்கி முனிவருக்கு சாப விமோசனத்தையும் தருகிறார். ஆம், மதுரை மாநகரம் விழாக்கோளம் ஒன்றை எதிர்நோக்கி காத்திருந்தது. திருமணஞ்சோலையிலிருந்து எழுந்தறியிருக்கும் அழகர் சித்திரை மாத பௌர்ணமிக்கு அடுத்த நாள் சுப சமயத்தில் தன் பிரிய பக்தரான சுதபஸ் முனிவருக்கு சாப விமோசனம் அளிக்க வைகை ஆற்றுக்கு ஊர்வலமாக வந்தும் நிகழ்வுதான் வைகை ஆற்றில் கள்ளழகர் இறங்கும் வைபவமாக கொண்டாடப்படுகிறது. இந்த வைபவத்திற்கு முன் அழகர் பெருமான் கோவிலில் இருந்து கண்ணாடி பல்லக்கின் மூலமாக புறப்படுகிறார். அவ்வாறு கோவிலில் இருந்து வெளியே செல்வதற்கு முன்பாக கள்ளழகர் அங்கு இருக்கக்கூடிய கருப்பசாமியிடம் கட்டாயம் அனுமதி பெற வேண்டும். கருப்பசாமி உத்தரவு கொடுத்த பின்னரே கள்ளழகரினுடைய பல்லக்கு கோவிலில் இருந்து வெளியே செல்லும். இந்த வழக்கம் இன்றைய தினமும் மிக கடுமையாக பின்பற்றி வரப்படுகிறது. அழகர் கோயிலின் வாசலில் இருந்து புறப்பட்ட பிறகு பசுமையான பல மலைகளை கடந்து பல்வேறு கிராமங்களின் வழியாக மாந்தாகினியாக ஓடும் நூபுர கங்கையை ஒட்டிய அழகிய பாதைக்குள் மதுரையினுள் நுழைகிறார் அழகர். அதன் பின் அழகர் குதிரை வாகனத்தை எழுந்தருளி வருவதை வழிபட மக்கள் அனைவரும் புனித பூக்களாலும் திருவிளக்குகளாலும் நாட்டுப்புற இசைகளாலும் வரவேற்கின்றனர். மற்றொரு சிறப்பாக தண்ணீரை பீச்சி அடித்தும் மஞ்சள் கலந்த நீரை கள்ளழகருக்கு ஊற்றியும் மக்கள் அனைவரும் அவரை அன்போடு வரவேற்கின்றனர். இந்த தருணம் மக்கள் மனதில் அனைத்துமே நினைப்பது நடந்து போகும் என்பது கள்ளழகர் வழிபாட்டின் மூலமாக தெரிவிக்கப்படுகிறது. பெருமாள் ஒருவராக மட்டுமல்ல, மதுரை முழுக்கும் ஆஸ்வதிக்க வருகின்றார். தெய்வீக சக்தியால் கருதப்படுகிறது இந்த சித்திரை திருவிழா. மேலும் காலை அழகர் பெருமாள் குதிரை வாகனத்தில் எழுந்தருளி வையாற்றில் இறங்கும் தருணமே சித்திரை திருவிழாவின் உச்சவட்ட நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. அன்றைய தினம் மக்கள் அனைவரும் ஆரவாரமும் நமஸ்காரங்களும் முழக்கங்களும் நாட்டுப்புற இசைகளின் தாக்கமும் அந்த மதுரையை விண்ணதிர செய்து போகும். ஆம், அந்த காலை தினத்தில் வையாற்றில் கள்ளழகர் இறங்கும் தருணத்தை பார்ப்பதற்கு கண்கள் கோடி வேண்டும் என்றே சொல்ல வேண்டும். மற்றும் ஒரு சிறப்புகள் என்னவென்றால், எந்த நிறத்தில் கள்ளழகர் வண்ணப்பட்டுடுத்தி வருகிறார் என்பதும் ஒரு சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதன்படியே அந்த ஆண்டிற்கான தினமும் இருக்கும் என்று மக்களால் நம்பப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் அந்த ஆண்டின் வளம் தீர்மானிக்கப்படும் என்றும், மக்கள் பச்சைப்பட்டில் வள்ளழகர் வந்தார் என்றால் விவசாயத்தில் செழிப்பு ஏற்படும் எனவும், அதை போலவே செம்மண்ணால் ஆன பட்டி போன்ற உடைகளை உளுத்தி வந்தார் பொன்னான வருடமாக அது இருக்கும் என்றும், அந்த அளவுக்கு முக்கியமான ஒன்றாக அழகர் என்ன ஆடை உடைத்து வருகிறார் என்பதை இன்றைய தினமும் பல்வேறு மக்கள் தங்களுடைய மனங்களில் வேண்டிக் கொண்டே பார்த்து கொண்டிருக்கின்றனர். அனைத்து தருணங்களிலும் இருந்த பிறகு கள்ளழகரானவர் தன்னுடைய முனிவராக இருக்கக்கூடிய சுதபஸ்வருக்கு சாவு மோட்சணத்தை அளிக்கிறார். அந்த முனிவருடன் அழகரின் உரையாடலானதுதான் இந்த வைபவத்தின் ஒரு உச்சபட்சமான கதையாக விளம்பி வருகிறது. பகவான் தன் தவத்தை ஏற்றுக்கொண்டதன் விளைவாக சாம்ப விமோச்சனத்தையும் வழங்கினார் என சுதபஸ் முனிவர் மிகுந்த மகிழ்ச்சி கொண்டார். உமக்கு நன்றிகள் ஐயா, உமக்கு நன்றிகளோ நன்றிகள், நாராயணன் வாழ்க, நாதனால் வாழ்க எனச் சொல்லி சுதபஸ் முனிவர் கண்ணீர் மழுத நிகழ்ந்தபடி நமஸ்கரிக்க, பெருமாளும் சிரித்தபடியே உன் நம்பிக்கையும் பக்தியும் என எங்கும் வரவழைக்கும் என்று இப்பொழுது நீ உணர்ந்தாய் அல்லவா? இப்பொழுது நீ தவளையின் சாபத்திலிருந்து விடுதலையை பெற்றுக்கொள்வாய். இனி உனது பேரில் இந்த இடம் புகழப்படட்டும் என்று அருண் வழங்குகிறார். இது ஒரு திருவிழா மட்டுமல்ல, மதுரையின் அடையாளம். மதுரையின் வைகையாற்றில் கள்ளழகர் இறங்கும் நிகழ்வின் பொழுது மதுரை மாநகரம் முழுவதும் ஒரு உச்சபட்ச நிலையை பக்தியில் அடையும். 10 லட்சத்துக்கும் அதிகமான பக்தர்கள் வெவ்வேறு ஊர்களிலும் இருந்தும் திரண்டு வந்து இங்கு கூடுகின்றனர். சிறு குழந்தைகள் வரை மூதாட்டிகள் முதல் என அனைவரும் அழகரை காண தூங்காமல் காத்திருக்கின்றனர். இதனுடன் பல பண்பாட்டு நிகழ்வுகளும் நாட்டுப்புற விழாவும் மதுரை மண்ணின் அடையாளமாக இந்த திருவிழாவை உயர்த்துகின்றன. இவ்வாறாக அழகர் வையாற்றில் இறங்கும் வைபவம் என்பது ஒரு புராண கதை அடிப்படையாக கொண்ட புனித நிகழ்வாக மட்டுமல்லாமல் மக்களின் மனங்களிலும் இன்றும் வாழ்ந்து வரும் ஒரு தேகிச படாபத்திரமாக பார்க்கப்படுகிறது. வேரூன்றிய பக்தி, பாசம், பாரம்பரியம் கொண்ட ஒரு விழா மதுரையில் இன்றும் நடைபெறுவது நாம் அனைவரும் பெருமை கொள்ள வேண்டும் என சொல்லி இந்த கதையை தோடு முடித்து நாங்கள் விடைபெறுகிறோம். ஆம், உங்களுக்கு சில கேள்விகள் எழலாம். அப்படியானால் ஏன் மதுரைக்கு அழகர் தாமதமாக வருகிறார் என்று சொல்லி, அது வேறு ஒரு கிளைக்கதையின் காரணமாக பின்னாளில் கூறப்பட்டது. புராணங்களின்படி கூறப்பட்ட கதைகள் இவையே ஆகும். அதை அனைத்தையுமே நாம் முன்னமே கேட்டிருப்போம். ஆதலால் நீங்கள் அங்கு தெரிந்து கொண்டவை சரியாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். ஆதலால் அந்த கதையை பற்றி நாங்கள் இங்கு தெளிவுபடுத்தவில்லை. சரிங்க மக்களே, இதோடு இந்த கதை நிறைவு பெறுகிறது. மற்றும் ஒரு கதையில் உங்களிடம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்ளவிருக்கிறோம். அதுவரை உங்களிடம் இருந்து விடை பெறுவது தமிழ் கதைகள் உங்கள் அன்பன்.